இன்னைக்கு நாம பார்க்க போறது நுவாமா வெல்த் பத்தி. இந்தியாவோட ஃபினான்ஷியல் லேண்ட்ஸ்கேப்பே மாறிட்டு இருக்கு. இந்த பெரிய மாற்றத்துல நுவாமா எப்படி ஒரு பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோல ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஒரு குவிக் லுக் பார்த்துடலாம். முதல்ல இந்தியாவோட இந்த கிரேட் வெல்த் ஷிஃப்ட் நான் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் நுவாமாவோட பிசினஸ் மாடல், அவங்களோட வளர்ச்சி பாதை, வேல்யூவேஷன்ல இருக்கிற புதிர், கடைசியா இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னு பார்ப்போம். வாங்க முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கலாம். நுவாமா கம்பெனியோட மொத்த பிசினஸுமே ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தை அடிப்படையா வச்சுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இந்த மாற்றம் எவ்வளவு பெரியது தெரியுமா? நாம பேசிட்டு இருக்கிற மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி ரூபாய். அப்பாப்பா, எவ்வளவு பெரிய தொகை பாருங்க. மக்கள் தங்களோட பணத்தை முதல் முறையா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொண்டு வர்றதால உருவாகிற ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இது. இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது தான் அந்த பெரிய மாற்றத்தோட ஒரு தெளிவான படம். நம்ம ஊர்ல பல வருஷமா சொத்துனா என்ன, தங்கம் இல்லனா நிலம் இல்லையா? ஆனா இப்ப அந்த ட்ரெண்ட் மொத்தமா மாறுது. அந்த பணம் எல்லாம் இப்போ ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னே ஃபினான்ஷியல் அசெட்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. இப்போ போர்ட்ஃபோலியோ எல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது சும்மா எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணாம மட்டும் பத்தாது. ரிஸ்கை எப்படி மேனேஜ் பண்றது, பணத்தை சரியா எப்படி ஒதுக்குறது, சேர்த்த சொத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பல விஷயங்கள் வருது. கரெக்டா? அந்த இடத்துல தான் நுவாமா மாதிரி கம்பெனிகளோட தேவை ரொம்ப அதிகமாகுது. சரி, இந்த வாய்ப்பை நுவாமா எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது அவங்க பிசினஸ் மாடல் என்ன, எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க. நுவாமாவோட பிசினஸ நம்ம 4 தனித்தனி பிரிவுகளா பிரிக்கலாம். ஒரு பக்கம் வெல்த் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஸ்டேபிளா ரெகுலரா வருமானம் வர்ற பிசினஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் மாதிரி மார்க்கெட் ஏறினா ஏறும், இறங்குனா இறங்கும்னு ரொம்ப வாலடைலான, அதாவது நிலையற்ற வருமானம் வர்ற பிசினஸும் இருக்கு. இவங்களோட வருமானத்தை பாருங்க. கிட்டத்தட்ட பாதி, அதாவது 49% அவங்களோட முக்கிய பிசினஸான வெல்த் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தான் வருது. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 26%, அதாவது 1/4 பங்குக்கு மேல வருமானம் ரொம்பவே நிலையற்ற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பிசினஸ்ல இருந்து வருது. இது ஏன் முக்கியம்னா, நம்ம அடுத்து பார்க்க போற வேல்யூவேஷன் புதிருக்கு இதுதான் மூல காரணம். சரி, இப்போ அவங்க பிசினஸ் மாடல் புரிஞ்சிருச்சு. இனிமே அவங்களோட வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கும்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தமா 5 முக்கியமான வளர்ச்சி டிரைவர்ஸ் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க மேனேஜ் பண்ற சொத்துக்களோட அளவை, அதாவது AUM அதிகப்படுத்துறது. அதே சமயம் டிரான்சாக்ஷன் வருமானத்தை விட ஃபீஸ் அடிப்படையிலான நிலையான வருமானத்துக்கு மாறுறது. இதனால அவங்க லாபமும் அதிகரிக்கும். ஒரு வருஷத்துக்கு 25% AUM வளர்ச்சி சாத்தியம் சொல்றாங்களே, அது எப்படி? அதுல பாதி, அதாவது ஒரு 12-13% புதுசா வர கிளைண்ட்ஸ் பணத்திலிருந்து வரும். மீதி 12-13% மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுனால வரும். சோ இந்த ரெண்டும் சேரும்போது வருஷத்துக்கு 25% வளர்ச்சிங்கிறது ஒரு யதார்த்தமான இலக்கு தான். இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இந்தியாவையும் அமெரிக்காவையும் ஒப்பிட்டு பாருங்க. அமெரிக்கா மாதிரி ஒரு டெவலப்ட் மார்க்கெட்ல எவ்ளோ பணம் ப்ரொஃபஷனலா மேனேஜ் பண்ணப்படுதுன்னு பாருங்க. இந்தியால அது ரொம்ப ரொம்ப கம்மி. இதை எதை காட்டுதுன்னா, நம்ம நாட்டுல இந்த துறை வளர இன்னும் எவ்வளவோ இடம் இருக்குன்னா. சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த இடத்துல தான் இன்வெஸ்டர்ஸ் மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. வளர்ச்சி வாய்ப்பு இவ்ளோ பிரகாசமா இருக்கும்போது நுவாமாவோட ஸ்டாக் பிரைஸ் மட்டும் ஏன் அதோட போட்டியாளர்களை விட கம்மியா இருக்கு? இதுதான் நாம தீர்க்க வேண்டிய வேல்யூவேஷன் புதிர். இந்த சார்ட்ட பாருங்க, உங்களுக்கே புரியும். நுவாமாவோட PE ரேஷியோ 24 பக்கத்துல இருக்கு. ஆனா அதோட நேரடி போட்டியாளரான 361க்கு 35க்கு மேல இருக்கு. இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா? இந்த வேல்யூவேஷன் கேப்புக்கு என்ன காரணம்? நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? நுவாமாவோட வருமானத்துல 26% நிலையற்ற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பிசினஸ்ல இருந்து வருது. மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி நிலையற்ற வருமானம் வர பிசினஸை விட முழுக்க முழுக்க வெல்த் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ற ஒரு கம்பெனி மேலதான் நம்பிக்கை அதிகம். அதனாலதான் இந்த வேல்யூவேஷன் வித்தியாசம். சரி, ஒரு முழுமையான பார்வைக்கு நம்ம இதுல இருக்கிற ரிஸ்க்ஸையும் கண்டிப்பா பார்க்கணும். குறிப்பா பல இன்வெஸ்டர்ஸ் ஒரு பெரிய ரெட் ஃபிளாகா பார்க்குற ஒரு விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும். அந்த ரெட் ஃபிளாக் என்னன்னா, ப்ரொமோட்டர் பிளெட்ஜிங். அதாவது கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் தங்களோட பங்குகளை அடமானம் வச்சு கடன் வாங்குறது. இது ஏன் ஒரு ரிஸ்க்னா, ஒருவேளை ஷேர் விலை குறைஞ்சா கடன் கொடுத்தவங்க அந்த பங்குகளை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ஆனா நுவாமா விஷயத்துல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு.
இங்க 62.8% பங்குகள் அடகுல இருக்கிறது கம்பெனி ஏதோ கஷ்டத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்ல. BAG அப்படின்ற ஒரு பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனம் எடல்வைஸ் கிட்ட இருந்து இந்த கம்பெனியை வாங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணின ஒரு டீலோட ஒரு பகுதி தான் இந்த பிளெட்ஜிங். இது ஒரு டெக்னிக்கல் விஷயம். ஆக மொத்தத்துல நம்ம கையில என்ன இருக்கு? ஒரு பக்கம் இந்தியாவோட வெல்த் மார்க்கெட்ல ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி வாய்ப்பு, இன்னொரு பக்கம் இன்னும் முழுசா பியோர் பிளே வெல்த் மாடலுக்கு மாறாத ஒரு பிசினஸ், கூடவே ப்ரமோட்டர் பிளெட்ஜிங் பத்தின சில கவலைகள். இதுதான் நுவாமாவோட இப்போதைய நிலைமை. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். நுவாமாவோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி கதை அதோட சிக்கலான யதார்த்தத்தையெல்லாம் தாண்டி ஜெயிக்குமா? முதலீட்டாளர்கள் எல்லோரும் இந்த ஒரு கேள்விக்கு பதில தேடிதான் காத்துட்டு இருக்காங்க.